கல்வி குறித்து மகாத்மா காந்தி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, கல்வி அப்படிங்கிறது எஜுகேஷன் ஃபார் லைஃப், எஜுகேஷன் த்ரூ தி லைஃப், எஜுகேஷன் த்ரூ அவுட் லைஃப் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, கல்வி என்பது வாழ்க்கைக்கான ஒரு விஷயம், வாழ்க்கையோடைய மூலத்தனம். அதே நேரம் கல்வி என்பது வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அதாவது தமிழில் மொழிபெயர்த்தா அது இப்படி தான் வந்து நிற்கும். இதுக்கான முழு விளக்கம் என்ன அப்படின்னா, கல்வி அப்படிங்கிறது ஒரு பருவத்துக்கு மட்டுமோ, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமோ சொந்தமானது கிடையாது. அத வந்து நம்ம காலம் பூரா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தம் வந்து இதுதான். இத வந்து தமிழ்ல ஏறக்குறைய 2500 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் வந்து இத பத்தி பேசியிருக்கிறார். என்ன அப்படின்னா, "யாதேனும் நாடாமல் ஊராமல் எவனொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு" அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, படிச்சவனுக்கு எல்லா ஊர்லயும், எல்லா நாட்டுலயும் மதிப்பு இருக்கும். எல்லா ஊரும் அவனோட ஊர் தான். எல்லா நாடும் அவனுடைய நாடு தான். அப்படி இருக்கும்போது, ஏன் அவன் வந்து தான் வாழ்நாள் முழுவதும் படிக்காமலே காலத்த ஓட்டிக்கலான்னு நினைக்கிறான்னு எனக்கு புரியல. அதனால தயவு செஞ்சு எல்லா இடத்தையும், எல்லா ஊரையும், எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மதிப்பும், மரியாதையும் கிடைக்கணும்னா, இல்ல நீங்க ஒரு நல்ல மனிதரா நடந்துக்கணும்னா, படிங்க அப்படிங்கிறது தான் அங்க விஷயமா இருக்கு. வாழ்நாள் முழுவதும் படிக்கலனாலும் பரவால்ல. நேரம் கிடைக்கிற நேரம் படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான விஷயங்கள தேடி 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 படிங்க. படிப்பு உங்கள கண்டிப்பா ஒரு உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகலனாலும், ஒரு ஸ்டாண்ட் அலோனா ஒரே இடத்துலயாவது நின்னு ஜெயிக்க வைக்கிறதுக்கான அது வாய்ப்ப உருவாக்கி கொடுக்கும். அதனால மறக்காம படிங்க. தேங்க் யூ ஸோ மச்.